தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீலகிரி மாவட்டம் ஊசிமலை காட்சிமுனை சுற்றுலா தலத்தில் 150 அடி பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணி 13 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு நேரலையில் வழங்க கேட்கலாம். பிரபு, கிட்டத்தட்ட ஒரு 150 அடி பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணி 13 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். அவரை மீட்பதற்கு மீட்குழுவினர் எந்த அளவுக்கு போராடினாங்க, மேலும் அவருடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, உறவினர்கள் கிட்ட இது பத்தின விவரம் தெரிவிக்கப்பட்டதா? விவரங்களை சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து உதவி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் சூழல் சுற்றுலா மையம் இங்கு வருகிறது. இந்த சூழல் சுற்றுலா மையத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவகுருநாதன் என்ற சுற்றுலா பயணி அப்பகுதிக்கு சென்று செல்ஃபி எடுக்கும்போது 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தினை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தாழ்வான அந்த பள்ளத்தின் கீழே இறங்கி மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது இரவு நேரம் என்பதாலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் இளைஞரை மீட்டு மேலே கொண்டு வர மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதால் தீயணைப்பு துறையினர் இரவு நேர மீட்பு பணியானது தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரான ராசா இன்னொரு வெலிங்டன் ராணுவ அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் வனத்துறையினருடன் இணைந்து ராணுவ வீரர்கள் இரவோடு இரவாக அந்த பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணியை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இரவு முழுவதுமாக நடைபெற்ற இந்த மீட்பு பணியில் ராணுவத்தினர், வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஈடுபட்ட நிலையில் ராணுவ மருத்துவ குழுவினர் அந்த பள்ளத்தில் தவறி விழுந்த நபருக்கு முதல் சிகிச்சை அளித்து பின்னர் ஸ்ட்ரெச்சர் மூலமாக மேலே கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேர மீட்பு முயற்சிக்கு பின் அந்த நபர் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டார். மேலும் மீட்கப்பட்ட அந்த நபருக்கு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு மேலும் அவரது உறவினர்களுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுரணி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. Do we have a doctor? Doctor